சேனல் மெசேஜஸில் உங்கள் பர்சனோட ஹையர் செல்ஃப் தான் வம்புக்கு இழுக்க போகிறோம். ஏன்னா இப்போது 3D வேர்ல்டில் இருக்க இந்த பர்சன் வந்து சில விஷயங்கள் வந்து முழுங்கலாம், சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் விடலாம். பட் ஹையர் செல்ஃப் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. இந்த பர்சன் வந்து பாஸ்டில் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. என்ன தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களோட வேல்யூ அவங்க ரியலைஸ் பண்ணல. ஒரு சிலருக்கு உங்களை தாண்டி அவங்க தேர்ட் பார்ட்டியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் அவங்க அந்த ஹையர் செல்ஃப் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம். ஏன்னா அவங்க மறைக்க மாட்டாங்க. உண்மையை பார்க்க போகிறோம். இட்ஸ் லைக் நிதர்சனம். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். ஏன்னா எந்த நிதர்சனம் வேணால் வெளியில் வரலாம். ஸோ ஒரு சிலருக்கு இந்த பர்சன் உங்களோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணல. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங், நீங்கள் எவ்வளோ ஸ்டேபிள், நீங்கள் நேசிச்சிங்க அப்படின்னா அந்த காதலுக்காக எவ்வளோ தூரம் நிற்பீங்க, இதெல்லாம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணல. ஒரு பொய்யான செய்தியை கேட்டு தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு போலியை நம்பி ஏமாந்துருக்கலாம். ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப பியாண்ட் நார்மல் திங்ஸ்லாம் நடந்திருக்கு. இட்ஸ் லைக் ஒரு சிலர் வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க, இல்லைனா வந்து ஒரு சிலர் வந்து ஃப்ளிங்ஸ் நிறையா இருக்காங்க, ஒரு அன்வான்ட் சைல்டு கூட இருக்குது. இட்ஸ் லைக் இன்ஃபிடெலிட்டி. இந்த கனெக்ஷனுக்கு லாயலாக இல்லை அவங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை இந்த பர்சன் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, அவங்க உங்களை நோக்கி வர பயணத்தை தள்ளி போட்டுகிட்டே இருந்தனால. இது பாருங்கள், சும்மா அந்த அந்த நொடி இன்பத்தை தேர்ந்தெடுத்தனால. ஏன்னா உங்களை நோக்கி வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் ஹார்ட் ஒர்க். அதை போடுறதுக்கு இந்த பர்சனுக்கு கொஞ்சம் சலுப்பு. ஏன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து டிவைன் ஃபெமினன் எனர்ஜி உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பு அங்கே இருக்கணும், அதுக்கான நியாயமான தேடுதல் அங்கே இருக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி அந்த நொடி இன்பங்கள், இந்த மாதிரி சோஷியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சொல்லலை நான். இதெல்லாம் வந்து அவங்க தேர்ந்தெடுத்தனால நீங்கள் அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்கள் சுத்தமாக இல்லைங்க. இதை தான் அவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போது நீங்கள் அதை அவங்க வாழ்க்கையில் இல்லை. அதுவுமே இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. நீங்கள் வந்து ஸ்டேபிளாக இருக்க ஒரு பர்சன் இப்போ அவங்க வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் தான் அவங்களோட பக்கபலம். அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அவங்களுக்கு. ஒரு மென்டல் சப்போர்ட், இல்லைனா அந்த அந்த உண்மையான காதலுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இல்லை, அவங்களால அதை நம்ப முடியல. ஐ கான்ட் பிலீவ் யூ ஆர் ரியலி கான். அதுதான் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. நீங்கள் இல்லை, இங்கே பாருங்கள், மை லவ் ஃபார் யூ வில் நெவர் ஃபேட். நீங்கள் இல்லாத போதும் அவங்க மாற முயற்சி. லைக் இந்த பர்சன் உங்களை நீங்கள் போயிட்டீங்க, அந்த ஈகோவில் இந்த பர்சன் வந்து உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு பண்ண ஸ்ட்ரகிள் வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, அது பெரிய ஸ்ட்ரகிள். என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க. பார்ட்டி போயிருக்காங்க, நிறைய ஃப்ளிங்ஸோட சுற்றி இருக்காங்க. இட்ஸ் லைக் ஒன்லி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தான், நோ எமோஷனல் பாண்டு. இந்த மாதிரி எல்லா ட்ராமாவும் நடந்திருக்காங்க பிஹைண்ட் த சீன். பட் எதுவுமே வேலை செய்யலை. ஏன்னா யூஆர் சச் அ பியோர் சோல். உங்களோட அந்த காதலை, அந்த அன்கண்டிஷனல் லவ்வை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அதை தான் இப்போ மூஞ்சி தொங்க போட்டுட்டு இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே எல்லாமே நடந்துக்கணும்னு அவசியம் இல்லை. லெட்ஸ் டைவ் டீப். இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு பாட்டம் டெக் எனர்ஜியில் வந்து லெட்ஸ் மூவ் ஆன்ற எனர்ஜி இருக்குது. மூவ் ஆன் அப்படின்னு இருக்குது. லெட்ஸ் மேக்கப் அண்ட் மூவ் ஆன் இருக்குது. ஐ எம் நாட் ட்ரஸ்டிங் திஸ் எனர்ஜி. லெட்ஸ் சி. ஏன்னா நம்ம வந்து ஹையர் செல்ஃப் கிட்ட பேசுகிறோம். இது 3D எனர்ஜி. லெட்ஸ் ஆஸ்க். இந்த கார்டு வரணும்னு விதி இருந்தால் இட் வில் கம் அவுட். ஏன்னா நம்ம இங்கே அசியூம் பண்ணவே போகிறதில்ல, நாம் எந்த டெசிஷனும் எடுக்க போகிறதில்ல. உங்கள் பர்சனோட ஹையர் செல்ஃப் தான் இங்கே நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டே வித் மீ. இந்த கேப்பில் ஐ டிமாண்ட் ஹானஸ்டி அப்படின்னு டைப் பண்ணி இந்த ஹையர் செல்ஃப்க்கு உங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இங்கே வந்து இங்கே பாருங்கள், மை ஃபீலிங்ஸ் ஃபார் யூ ஹேவ் சேஞ்ச். அவங்க வந்து ரிவர்ஸாக வந்திருக்கு. நான் சொல்லலை, நான் இப்போ தான் உங்ககிட்ட சொல்லி முடித்தேன். இங்கே பாருங்கள், நீங்கள் போயிட்டாலும் ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஈவன் இஃப் இட்ஸ் நாட் வித் மீ. இதுதான் உங்களோட நிலைமை. நீ சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லைனா கூட இந்த பர்சன் உங்களுக்காக ஏங்கிட்டுருக்காங்க ஒரு நொடியும். ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் அ லிட்டில் பிட் ஹார்டர், அ லிட்டில் பிட் லாங்கர். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. பட் இது உங்களோட தவறு கிடையாது. இங்கே பாருங்கள், ஐ கான்ட் இமேஜின் மை லைஃப் வித்தவுட். இதுதான் உங்களோட உண்மையான ஹையர் செல்ஃபோட நிலைமை. இந்த பர்சன் வந்து என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் தப்பு இந்த பர்சன் மேலே தான். ஏன்னா எந்த ஒரு உண்மையாக நேசிக்கிற பெண்ணும் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வரதையோ இல்லை இன்னொரு பக்கம் கண்ணு மேயறதையோ ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் தூக்கி போட்டு போகிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா அந்த பர்சன்லாம் வச்சுட்டு உங்களால் வந்து வாழ்க்கையை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை லீட் பண்ண முடியாது. அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த பர்சன் ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் மாறிடுச்சு, அப்படி மாறிடுச்சு, இப்படி மாறிடுச்சு. ஒன்றும் மாறல. இன்னுமே வந்து அந்த காதல் அப்படியே தான் இருக்குது. இப்போ தான் அந்த ரியல் போராட்டம், அந்த ஸ்ட்ரகிள் இந்த பர்சனுக்கு ஆரம்பிச்சிருக்கு. 9 ஆஃப் வான்ஸ். உங்களை விட்டுட்டு போக முடியல. போராட்டம் போராட்டம் போராட்டம். 9 ஆஃப் வான்ஸ். ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன் அவங்க பர்சனல் லைஃப்பில். வெளியில் காமிச்சிக்கலாம், காமிக்காமல் போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐ ஸ்டில் திங்க் அபவுட். நான் சொல்லலை. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் ஹையர் செல்ஃப். மறைக்க முடியாது. அந்த எனர்ஜியை நம்ம பிக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு.
சரம் மாரியே வரும். கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த பெர்சன் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு வாழ்க்கை தான் இந்த பெர்சன் நிச்சயமா உங்ககிட்ட புது ஆரம்பத்த எதிர்பார்க்குறாங்க. இந்த காதல் வாழ்க்கையில புது ஆரம்பம் வேணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன். உங்ககிட்ட திரும்ப வரணும் அப்படின்னா, எந்த ட்ராமாவும் போட முடியாது. க்ளீனா வரணும், இல்லைன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்க ஆல்ரெடி அத தான் பண்ணியிருக்கீங்க, காமிச்சிட்டீங்க அவங்ககிட்ட. நான் உனக்காக காத்துட்டே இருக்கிறது என்னோட தலையெழுத்து கிடையாது அப்படின்னு. ஏன்னா அவங்க கிட்ட அந்த ஸ்டெபிலிட்டியில் இந்த காதலுக்காக போராடல, கோழைத்தனமாக வந்து இந்த 3D சிச்சுவேஷனை எக்ஸ்கியூஸாக சொல்லிட்டு இந்த பர்சன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ஒர்க் பண்ண திராணி இல்லை, கோழைத்தனம். இல்லைனா வந்து இது எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு ஈஸியாக கிடைக்கிறது நம்ம எதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ ஈஸியாக கிடைக்கிறதோட அவங்களுக்கு திருப்தி இல்லை. ஸோ ஃபர்தர் இனிமேல் என்ன போகுது, நீங்கள் ஆக்சுவலாக எனர்ஜியை கிளைம் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் உண்மை வெளியில் வந்து கொட்டுது. ஐ எம் பெட்டர் வித் மை மைண்ட் தேன் மை ஹார்ட். இதுதான் இங்கே பிரச்சனையே. ஏன்னா வந்து அவங்க எமோஷன்ஸை நம்பலை, அவங்களோட அனலிட்டிக்கல் இது ப்ராக்டிக்கலாக எப்படி, இது நான் எப்படி பண்ண போகிறேன், இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமா, இது எதுக்கு இந்த டிவைன் ஃபெமினன் டிவைன் மாஸ்குலின் இல்லைனா ட்ரூ லவ் இந்த கான்செப்ட்லாம், நமக்கு தேவை பாடியோட நீட்ஸ், அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு இந்த பர்சன் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்களாம். யோசிச்சு முடிவெடுத்து தான் இங்கே வந்து நிற்கிது. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பண்ண வேலையில் நீங்கள் செம கடுப்பாகி நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போது ஒரு சிலருக்கு இந்த பர்சனுக்கு வந்து ஒரு பேர்டன் இருக்குது. எ சைல்டு திஸ் இஸ் கால் இது என்ன சொல்லுது, ஒரு நேர்மையான வழியில் பிறக்கல. மேபி அந்த அவங்களோட ஃப்ளிங்ஸ்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கலாம். இல்லைனா வந்து திஸ் இஸ் நாட் நார்மல் சுச்சுவேஷன், இட்ஸ் டஃப் சுச்சுவேஷன். இதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்சன் வந்து இன்னொரு தடவை இறந்து பிறக்கணும். ஸோ டஃப் சுச்சுவேஷன் ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது. நம்ம அதை தான் இங்கே அலசி ஆராய போகிறோம். ஸோ ஐ எம் பெட்டர் வித் மை மைண்ட் தென் மை ஹார்ட். இது வந்து பாஸ்ட் என்னாச்சு, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு. இதனால தான் அவங்க வந்து உங்களை சூஸ் பண்ணலை, சுச்சுவேஷனை சூஸ் பண்ணாங்க. அவங்கள விட்டுட்டு போனது, காமிக் எனர்ஜியை சூஸ் பண்ணது, இல்லை மணியை சூஸ் பண்ணது, இது எல்லா ட்ராமாவும் நடந்தது. இல்லைனா பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு பூம் பூம் மாதிரி தலையாட்டினது, இது எல்லாமே இங்கே இம்பேலன்ஸ்டு. பிரபஞ்சம் இந்த பாருங்க கீழே புயல் வீசிகிட்ருக்கு. இந்த பர்சனோட வாழ்க்கை இங்கே பாருங்கள் போட்டு, இந்த புயலில் போட்டோட நிலைமை எப்படி இருக்கும், அதுதான் இந்த பர்சனோட வாழ்க்கை. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வாழ்க்கையில் பேலன்ஸ் கிடையாது. திஸ் இஸ் கால்ட் கர்மா, டிவைன் இன்டர்வென்ஷன். ஏன்னா இந்த பர்சன் வந்து மனசை தேர்ந்தெடுக்காமல், இதயத்தை தேர்ந்தெடுக்காமல், சுச்சுவேஷனை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போது இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியல் ஹிட்டும் இருக்குது. ஃபினான்ஷியலாகவும் இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் ஏஸ் ஆஃப் வான்ஸ், புது ஆரம்பம் அவங்களுக்கு இல்லை உங்களுக்கு. இது அவங்களோட ஹையர் செல்ஃப் சொல்கிறாங்க, டோன்ட் வரி, புது ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்டு இருக்குது. ஸ்டேபிளான இங்கே பாருங்கள் ஒரு அரண்மனை இங்கே இருக்குது. ஒரு புது துளிர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் மட்டும், டிவைன் ஃபெமினனோட வாழ்க்கையில் மட்டும், நாட் இன் மாஸ்குலின்ஸ் லைஃப். இப்போது இந்த துளிர் வரப்போகிறதுங்கிறது வந்து இந்த பர்சனுக்கு 3Dயில் இருக்கவங்களுக்கு தெரியாது, பட் 5Dயில் இருக்க அந்த பர்சனுக்கு நல்லாவே தெரியும். இந்த டைம் அவங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், வா டெத்து முடிஞ்சு போச்சு. எனக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த கார்டை எங்கிட்டேருந்து தள்ளிட்டாங்க. இந்த பர்சன் வந்து பெருசாக சாதிக்க நினச்சாங்க. உங்களுக்கு காதலை விட்டுட்டு போய் இந்த ஃப்ளிங்ஸோடலாம் இருந்தால் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இல்லை நான் வந்து நம்மளுக்கு நிறைய ஜாலி அப்படின்னு நினச்சாங்க. ஒரு ஜாலியும் இல்லை, காசெல்லாம் திருடிட்டு இந்த பர்சனை போண்டியாக்கி அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. இப்போது காசும் இல்லை, மரியாதையும் இல்லை, எதுவும் இல்லை, நீங்களும் இல்லை, எல்லாம் போச்சு கோவிந்தா. நீங்கள் இனிமேல் துரத்துகிற ஐடியாவும் உங்களுக்கு இல்லை. இந்த பர்சனுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பிரபஞ்சம் சொல்கிறாங்க திஸ் பர்சன் இஸ் 420. ஒரு சிலருக்கு, எல்லாத்துக்கும் இல்லை. ஃப்ராட், அதாவது நாட் இன் அ பேட் சென்ஸ், உங்களை ஏமாற்றிருக்காங்க, அவ்வளோதான். வை டு ஐ ஃபீல் திஸ் வே, எனக்கு ஏன் உன்னை மறக்க முடியல, இதுதான் இப்போ இந்த பர்சனோட ப்ரெசன்ட் ஸ்ட்ரகிள். சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. இனிமேல் என்ன நடக்க போகுது, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம காத்துட்ருக்கிறதா விலகி போகிறதா. நீங்கள் ஆல்ரெடி அவங்க வாழ்க்கையில் இல்லை, நீங்கள் விலகி வந்துட்டீங்க. லெட்ஸ் ஆஸ்க், பிவேர் ஆஃப் கிரேட் ப்ரைடு. இந்த பர்சனோட டவுன்ஃபால், அதாவது கீழே விழுந்ததுக்கு காரணம் ப்ரைடு. உங்களுக்கு குட் லக் இருக்குது. நான் தான் சொல்லலை, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பர்சன் மேபி உங்களை இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இந்த பர்சன் வந்து ஒரு சிலருக்கு இந்த பர்சன் வந்து ரொம்ப எல்லைகளை தாண்டி போயிட்டாங்க. திரும்பி வரதுங்கிறது வந்து பிரபஞ்சம் அனுமதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரு சிலருக்கு மட்டும். திங்க், பிரபஞ்சம் உங்களை திங்க் பண்ணுறாங்க, திங்க் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் திங்க் பண்ணி முடிவு பண்ணுங்க உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த காதல் வேணும்னாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இந்த காதல் வேண்டானாலும் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கான கைடன்ஸ்குள்ளே போகிறேன். வாட் இஸ் கைடன்ஸ் ஸ்பிரிட்ஸ்? இது வந்து ஃபெமினன். உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா வாட் யூ நீட் டு டூ.
அதுக்கப்புறம் அவங்க ஹையர் செல்ஃப்டே கேட்போம், வாவ் திஸ் இஸ் பியூட்டிஃபுல். கிங் ஆஃப் பர்த்ஸ், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப கிளியராக பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் யாரை எதிர்பார்க்கணும்? ஒரு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இதுதான் உங்களுக்கான ஒரே ஒரு க்ளூ பிரபஞ்சம் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது வந்து 5 ஆஃப் சோல்ஸ். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களை ஏமாற்றிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க. துரோகம்னா பச்சை துரோகம். இது வந்து நடந்திருக்கு. ஸோ பாட்டம் டெக் எனர்ஜியில் இந்த துரோகத்தை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இல்லைனா இதை கடந்து வந்திருக்கீங்க. நீங்கள் அந்த துரோகத்தினால தான் அந்த பர்சனோட வாழ்க்கையில் இல்லை. புது ஆரம்பம் இருக்குது. உங்கள் புது ஆரம்பத்தில் இருக்க போது கிங் ஆஃப் பர்த்ஸ். தட்ஸ் இட். நான் இது வந்து ரொம்ப டீப்பாக டைவ் பண்ண விரும்பலை. ஒன் மோர் கார்ட். ஓகே, கோ ஃபார் இட். சரி, நான் சைன்ஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஐ கிவ் யூ சைன்ஸ். இதெல்லாம் பார்த்தா இந்த கிங் ஆஃப் பர்த்ஸ், இந்த கிங் ஆஃப் பர்த்ஸ் புது ஆளாகவும் இருக்கலாம். இல்லைனா இந்த பர்சன் வந்து நீங்கள் தான் வேணும், ஏன்னா இந்த காதல் இன்னும் மாறலை, திருந்தி வரதாகவும் இருக்கலாம். லெட்ஸ் சி. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் கிங் ஆஃப் பர்த்ஸ். வி நீட் கிளாரிட்டி. குயின் ஆஃப் பாங்ஸ். நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ். உங்கள் காதலை, உங்களோட அன்கண்டிஷனல் லவ்வை எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்காதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. நீங்கள் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அதனால் நீங்கள் ஏமாந்து போக போகிறது இல்லை. ஏமாந்த மாதிரி இருந்தாலும் ஏமாற போகிறது. த ஃபூல், நியூ பிகினிங். திஸ் இஸ் பியூட்டிஃபுல். சோல்மேட். நியூ பிகினிங் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. வரப்போகிறது சோல்மேட். பாஸ்ட் லவ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து இந்த பர்சன் எடுக்க போகிற முடிவு, ஆக்ஷன், இதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மாற போகிறது. இட்ஸ் லைக் அ டேர்னிங் பாயிண்ட். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது வரைக்கும் செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஸோ இது வாழ்க்கையில் மாறிடுச்சு. ஸோ இப்போ இந்த பர்சன் என்ன பண்ண போகிறாங்க? பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, நீ வரியா இல்லை ஆளை மாற்றவா? தீஸ் ஃபீலிங்ஸ் ஆர் ஈட்டிங் மீ அலைவ். போதுமா? இந்த எண்ணங்கள் அவங்கள வந்து உயிரோடு சாப்பிட்டுட்ருக்கு. ஸோ இந்த பர்சன் நிச்சயமாக வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வர போகிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி பேக்ரவுண்டில் இது தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இம்பேலன்ஸ்டாக இருக்கவங்க இந்த புது ஆரம்பத்தை வாங்கணும் அப்படின்னா இங்கே ஜகல் பண்ண முடியாது. இந்த பர்சன் எதையோ ஒன்று கீழே போட்டு தான் ஆகணும். இந்த பர்சன் வாழ்க்கையில் புயல் அடிச்சிட்ருக்கு. ஏன்னா பிரபஞ்சம் அவங்கள வந்து இன்னும் உழுக்கிறாங்க. ஒரு காயினை கீழே போடு, உழுக்கிறாங்க. நீ ரெண்டையும் பிடிச்சிட்ருக்கியா? இன்னும் வேகமாக உழுக்கிறாங்க. ஒரு காயினை கீழே போடு. இதுதான் நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்ட்ரகிள் தான் அங்கே போயிட்டுருக்கு. அதனால் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? செட் பேக். நீங்கள் இந்த ஸ்ட்ரகிளில் வந்து போராடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து அவங்களோட ஸ்ட்ரகிள். இந்த பர்சன் சூஸ் பண்ணணும், இல்லைனா பிரபஞ்சம் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது கிங் ஆஃப் பர்த்ஸ். ஃபிக்ஸ் தேர். ஒரு புது ஆரம்பம் இருக்குது. நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. வரது வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இல்லைனா வந்து ஓல்டு லவ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு யார் இந்த பர்சனும் தெரிஞ்சிருக்கும். இல்லைனா வந்து பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் விட்டதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறீங்க. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கனெக்ஷன். பட் இந்த பர்சன் எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து தான் இது எல்லாமே மாறும். ஸோ ஸ்டே இன் யுவர் லைஃப். நீங்கள் வந்து சேஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் ஸ்டாப் இட். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.